ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நட்சத்திரங்களுடைய வரிசையில் 21வது நட்சத்திரம் உத்திராடம். இதனுடைய அதிபதி சூரிய பகவான். அதிதேவதை விஸ்வதேவன். கொங்கணர் சித்தர் அவதரித்த நட்சத்திரம் உத்திராடம். அதாவது 4 வேதங்கள் பிறந்தது உத்திராட நட்சத்திரத்தில் தான் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப கடமை உணர்வு மிக்கவர்கள், தேசப்பற்று மிக்கவர்கள். இவங்க குடும்பத்தில் பிதுர்தோஷம் உண்டு. உத்திர நட்சத்திரத்துக்கும் ஊரோரத்தில் ஒரு காணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களும் அவங்களுக்கும் ஊரோரத்தில் ஒரு கொஞ்சம் நிலமாவது ஏதாவது இருக்கும், ஒரு தோட்டம் வாங்கி போடணும், வயல்வெளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. இது குரு பகவானுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம், குரு தோஷம் உள்ள நட்சத்திரம் இது. இவங்க பூர்வீகமாக இருக்கிற ஊரில் வசிக்க முடியாது. பூர்வீக சொத்து, அப்புறம் அவங்களுடைய அப்பா வழி சொத்து இதெல்லாம் இருந்தும் கூட இவங்க அங்கே இருந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கும். சொத்து இருக்கும், பட் இவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு கஷ்டமான ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தால் கூட தன்னுடைய நிதானம் தவறாதவர்கள் இவங்க. ரொம்ப உத்தமமான, ரொம்ப நல்ல கண்ணியமான குணங்கள் நிறைந்தவர்கள். நல்ல படிப்பு இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு உருவ அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு குருவுடைய தோஷம் இருக்குங்கிறதுனால உடம்புல கொழுப்பெல்லாம் சேரணும்னா அது குரு தான் அதுக்கு காரகம். இப்போ இவங்களுக்கு கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கொழுப்பு அடைக்கிறது, கொழுப்பு கட்டிகள் தோன்றது, இந்த மாதிரி ஜெரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இவங்க இவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குருவுடைய கர்ம பதிவுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மூலமாக இவங்க டியூஷன் கிளாஸஸ் எடுக்கலாம். அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக அவங்களுக்கு ஏதாவது பாடம் சொல்லி தரலாம். அது செய்கிறது மூலமாக இவங்களுக்கு இவங்களுடைய கர்மா கழியும். அதே போல் வருடம் ஒரு முறை இவங்க குருவாயூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் அகலும். காலபுருஷனுடைய 9வது 10வது ராசிகளை இணைக்கிறது உத்திராடம். ஏன்னா தனுர் ராசிலையும் உத்திராடம் இருக்குது, மகர ராசிலையும் இருக்குது. அப்போது நான் தர்ம கர்மாதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 9, 10 இடங்களை இணைக்கக்கூடியதுங்கிறதுனால உத்திராட நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். செவ்வாய் பகவான் பிறந்தது உத்திராடத்தில் தான். இவங்க பொதுவாகவே கருப்பசுவாமி, ஐயனார், வீரபத்ரர் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். உத்திராட நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது சபரிமலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஐயப்பன் மேலே அப்படி ஒரு இஷ்டம் இருக்கும். ரொம்ப ஒரு தெய்வ பக்தியோட ஒரு ஆன்மீகமான நட்சத்திரம் இது. பார்க்குறதுக்கு கட்டிலுடைய கால்களை போல தோற்றமளிக்கும் இது உத்திராட நட்சத்திரங்கிறது. யானை தந்தம், பலாப்பழம் இதெல்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு உரியது. இவங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும்னா மூல நட்சத்திரத்தன்னைக்கு சம்பங்கி பூ இருக்கு இல்லையா, அதை வச்சு இவங்க பூஜை பண்ணும்போது இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்கு கிடைக்கும். நன்றி.